ஸோ நம்ம சாப்டர் நம்பர் 9ல் இருக்கோம். இதுவும் ஆப்ரேட்டர்ஸ் சாப்டர் தான். இந்த சாப்டரில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வி ஆர் இன் 7. ஸோ வி ஆர் இன் தி ஆர்டர் 7. ஸோ ஆர்டர் 7 வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் லாஜிக்கலாகவும் ஒர்க் ஆகும், பிட் வைஸாகவும் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பிட் வைஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ பிட் வைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 சே 6 and 3 அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 and 3 அப்படின்னு நான் போட்டேன்னா வெரி சிம்பிள். 6 வந்து பைனரியாக கன்வெர்ட் ஆகும், 3யும் பைனரியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆண்டுனா என்ன, ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கணும். ரெண்டுமே ஒன்றா இருந்தால் ரிசல்ட் வந்து 1. ஸோ ஏதாவது ஒன்று வந்து 0வாக இருந்தால் ரிசல்ட் வந்து 0. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நம்பர்ஸ்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே 1 1 0 0ன்னு இருக்குது. ஸோ 0 1 0 0 இப்படி இருக்குன்னா, ஸோ ஆண்ட் ஆப்ரேட்டர் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 0 0 0 0 0 0 அகெயின் 1 1 ரெண்டுமே 1. ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டும் 1. ஏதாவது ஒன்று இருந்தால் ரிசல்ட் வந்து 0. ஏன்னா ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். ஸோ லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இது 1 இருக்குது, இது 0 இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா இது ஆண்ட் ஆப்ரேட்டர். ஆண்ட் ஆப்ரேட்டர்னால் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் ரிசல்ட் வந்து 1. ஏதாவது ஒன்று 0வாக இருந்தால் ரிசல்ட் 0. ரெண்டுமே 0வாக இருந்தால் ரிசல்ட் 0. ஸோ இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வரும். இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து நியூமரிக் டைப்பாக, அதாவது டெசிமல் டைப்பாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் எங்கேயும் நடக்கும். இப்போது 6 ampersand 3 இது பைனரியாக கன்வெர்ட் ஆகி ஆண்ட் ஆப்ரேட்டர் நடந்து அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அது ஏதோ ஒரு வேல்யூ வரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணி பார்க்கணும், ரைட்? ஸோ அப்போ தான் இது வந்து வரும். ஸோ அதே மாதிரி ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆர் ஆப்ரேட்டர் இது. ஸோ இங்கே நம்ம பிபிடியில் பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, ஆப்ரேட்டர் நம்பர் 9. ஸோ இப்போ வந்து பிட் வைஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், லாஜிக்கலும் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து இன்க்ளூசிவ் ஆர்ன்னு சொல்லுவாங்க. இன்க்ளூசிவ் ஆர்ன்றது வந்து ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் வந்து ட்ரூ. அதாவது இங்கே வந்து ட்ரூன்னு சொல்லக்கூடாது, 0 1s சொல்லணும். ஸோ 0 1s இருக்கும்போது ஏதாவது ஒரு வேல்யூ வந்து 1ஆ இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து 1. ரெண்டுமே 0வாக இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து 0. ரெண்டுமே 1ஆ இருந்தால் ரிசல்ட் வந்து 1 அகெயின். ஸோ இப்போ வந்து இதோட வேல்யூ வந்து என்ன ஆகும்னா, இது 0 0 இது 1, பட் இதுவும் 1 ஆகிடும். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு வேல்யூ 1ஆ இருக்கு இல்லையா, ஸோ அவுட்புட் வந்து 1ஆ வந்துடும். ஸோ இது வந்து மறுபடியும் நியூமரிக் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து வேல்யூ வரும். அதுதான் வந்து ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் நீங்கள் அதே மாதிரி பைனரியாக கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு வேல்யூ வந்து 7 வருது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு ஒன்று இருக்குது. இது வந்து இன்க்ளூசிவ் ஆர். இன்னொன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் வச்சுருக்கோம், ரைட்? ஸோ இது வந்து என்னென்னா, கீபோர்டில் வந்து கீ நம்பர் 6 ஆறுன்னு நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து இது இருக்குது. ஷிஃப்ட் வச்சு அழுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் வரும். ஸோ இது வந்து இப்படி வரப்போகுது, ரைட்? ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் வந்து இன்க்ளூசிவ் ஆரோட ஆப்போசிட்டு. ஸோ இன்க்ளூசிவ் ஆரோட ஆப்போசிட்டு தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஸோ இது ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வருது, ரைட்? இதெல்லாம் நீங்கள் பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆர் ஆப்ரேட்டர் பண்ணணும், அப்புறம் இன்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் போட்டு ரன் பண்ணணும். இதே ஆண்ட் ஆர் வந்து நீங்கள் பிட் லாஜிக்கலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ லாஜிக்கலாக யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நான் system.out.println தான் நான் போடுறேன். ஸோ system.out.println வந்து சே கவுண்ட் டபுள் ஈக்குவல் டு 10 அண்டு இஸ் ட்ரூ இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அண்டுனா சிங்கிள் ஆம்பர்சண்ட் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கவுண்டோட வேல்யூ வந்து 10 தான் கரண்ட்டாக. ஆமாம், இது ட்ரூ. அண்டு போட்டிருக்கேன். இஸ் ட்ரூவும் ட்ரூ தான். ஏன்னா இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட் போட்டதுனால அது ட்ரூ தான் டிஸ்பிளே பண்ணுச்சு. ஸோ இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும்போது உங்களோட ஆண்டு போட்டதுனால ரிசல்ட்டும் வந்து ட்ரூவாக தான் வரும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனால் ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன் ரிசல்ட் ஃபால்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஏன் ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஏன் வருதுன்னு பாருங்கள். ஏன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையாங்க, இது வந்து system.out.printlnல இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து இஸ்ட்ரூன்ற வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணாது. பட் இந்த லைனில் வந்து
அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் இருக்க அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. பட் இஸ் ட்ரூன்ற வேல்யூ வந்து ஸ்டில் ஃபால்ஸாக தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் வருது. ஆம்பர்சென்ட்டில் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் வருது. இப்போ நான் இதை காம்ப்ளிமெண்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஆர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஆண்டுக்கு பதிலாக ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும். இப்போ இது ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வந்துருக்கு பாருங்கள். ரைட். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட சிங்கிள் ஆம்பர்சன்ட், சிங்கிள் ஆர், அப்புறம் இந்த இன்க்ளூசிவ் ஆர், எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ஸ், இது வந்து நீங்கள் பிட்வைஸாகவும் யூஸ் பண்ணலாம். பிட்வைஸ்னால் நியூமரிக் டைப்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கண்டிஷனல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக இஃப் கண்டிஷனில் நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இது. அப்புறம் நம்பர் 10 and 11 இருக்குது. இதில் வந்து டபுள் ஆம்பர்சன்ட், டபுள் ஆர் இருக்குது. ஸோ இது வந்து லாஜிக்கல் ஆர் அண்ட் லாஜிக்கல் ஆண்டு மட்டும்தான், ஆண்டு ஆர் மட்டும்தான் இது ஒர்க் இது இருக்குது. பிட்வைஸ் வந்து இது கிடையாது. பட் இந்த 10 and 11 வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்கு பேர் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் திஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட் ஆப்ரேட்டர்? சரி, இதே சிஸ்டமை நான் வந்து இந்த மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து இஸ்ட்ரூ வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு புரியாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போடுறேன். நான் ஒரு மெத்தட் எழுத போகிறேன். அதுக்கு வந்து பூலியன் ரிட்டர்ன் டைப்பு. மெத்தட் நேம் வந்து கன்ஃபார்ம். மெத்தட்லாம் எப்படி எழுதுறதுன்னு நம்ம லேட்டராக வந்து பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் கன்ஃபார்ம் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் சே ஃபார் ட்ரூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இங்கே வந்து நான் இந்த கன்ஃபார்ம் மெத்தடை தான் கால் பண்ண போகிறேன். இந்த கன்ஃபார்ம் மெத்தடை தான் நான் கால் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் இஸ் ட்ரூ அப்படின்றத கால் பண்ணுறேன். இஸ் ட்ரூன்றது வந்து என்ன, ஃபால்ஸு. இதோட வேல்யூ வந்து ஃபால்ஸு. டபுள் ஆம்பர்சன்ட் போட்டுட்டு கன்ஃபார்ம் மெத்தடையும் கால் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னா, டபுள் ஆம்பர்சன்ட் இஸ் அ ஷார்ட் சர்க்கியூட்டட் ஆப்ரேட்டர். ஷார்ட் சர்க்கியூட்டட் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு தெரியும் ஆண்டுனா ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும். இப்போ இதுவே வந்து ஃபால்ஸு. ஸோ இஸ் ட்ரூவே வந்து ஃபால்ஸ். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா இஸ் ட்ரூ வந்து ஃபால்ஸு. ஃபால்ஸுன்னு தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இங்கே. இஸ் ட்ரூன்றது வந்து ஃபால்ஸு. ஸோ இதுவே ஃபால்ஸு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ரீசன் என்னென்னா, இதுவே ஃபால்ஸு, ரிசல்ட்டும் வந்து ஃபால்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஆண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் டபுள் ஆம்பர்சன்ட் என்ன பண்ணோன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆப்பரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஏன்னா முதல் ஆப்பரண்ட்டே வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது ஆப்பரண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆப்பரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆப்பரண்ட்குள்ளே ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்என் கால் பண்ணுறேன். ரைட். இப்போ நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கால் பண்ணல, இது ஃபால்ஸ்ன்னு வந்துடுச்சு. ஆனால் இதை நான் சிங்கிள் ஆம்பர்சன்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் வந்து கால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் வருது. டபுள் ஆம்பர்சன்ட் போட்டால் கால் ஆகாது. நான் ரீசன் என்னென்னா, இங்கேயே இதுக்கு தெரிஞ்சு போச்சு இது ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் தானே. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்மாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்என் வரல, ஃபால்ஸ்ன்னு டைரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தான் ஷார்ட் சர்க்கியூட் ஆப்ரேட்டர். ஷார்ட் சர்க்கியூட் ஆப்ரேட்டர் ஆண்டுக்கும் ஆருக்கும் மட்டும்தான் இருக்குது. ஆர்னா என்ன, ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து ட்ரூ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ட்ரூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடை எக்ஸிக்யூட்டே பண்ணாது. ஏன்னா அதுக்கு தெரியும் ரைட் ஹேண்ட் அவுட்புட் வந்து ட்ரூன்னு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ரைட் ஹேண்ட் சைடை எக்ஸிக்யூட் பண்ணோம், உங்கள் ஆப்பரண்ட் ரைட் ஹேண்ட் சைடை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதுதான் டபுள் ஆர். ஸோ டபுள் அண்ட் டபுள் ஆர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா அப்ளிகேஷன்லையும் நம்ம இது தான் யூஸ் பண்ணோம். திஸ் வில் ஷார்ட் சர்க்கியூட் அவர் ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் லைன் நம்பர் 13. ஸோ ஆர்டர் நம்பர் 13, அதுக்கு பேர் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் மார்க் கோலன். ஸோ கொஷின் மார்க் கோலன் வந்து ஒரு இஃப் கண்டிஷனுக்கு பதிலாக இந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம அடுத்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது இது பார்ப்போம். ஸோ இதை விட்டுடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா
அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதுதான் லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸில் இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதை வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து படிக்க போகிறீங்க. மிச்சம் எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து படிக்க போகிறீங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு யுனாரி ஆப்ரேட்டர் இதுவும் ரைட் ஹேண்ட் சைடு, இது எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இப்போது ரைட், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணலாம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு அவுட்புட் நான் வந்து சொல்ல மாட்டேன். மீன்ஸ் வாட், நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். வீடியோவை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷனை இதை மனசுக்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு டூ திஸ். ஸோ 10 + 20 -. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ ஓகே, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் சும்மா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன் இந்த மாதிரி அவுட்புட் வருது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இந்த ஃப்ரேமை அப்படியே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி வந்து இந்த அவுட்புட் வந்தது, 69 குட் 103 எப்படி வந்தது. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது தெரிஞ்சுக்கிறது. இந்த டேபிள் உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து டைப் காஸ்டிங், இந்த ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இதுதான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு நீங்கள் இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை டேபிளை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ அதுதான் வந்து எக்ஸசைஸு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, எப்படி அது யூஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இந்த லாஸ்ட் 3 சாப்டரில் வந்து நம்ம லேர்ன் பண்ணோம். அடுத்த சாப்டரில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் போக போகிறோம். ஸோ அதில் வந்து இஃப் கண்டிஷனு, அதுக்கப்புறம் வந்து இந்த லூப்ஸு, இதை பற்றிலாம் நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். அது முடிஞ்சோடனே ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் போயிடலாம். தேங்க்யூ.